அன்பானல எப்படி இருக்கீங்க? இப்ப கோர்ட்ல பொறுத்தவரை சில விஷயத்துல சாட்சி இல்லாம இருக்கும். இல்ல என்னண்டு செய்யறதுன்னு அது ஒரு ஒரு நிரூபிக்கப்படுது. அத வேணும்னே நடந்துச்சா? இல்ல இது தற்செயலா? இல்ல இந்த இதுக்கு சாட்சி எந்த மாதிரி கொண்டு வர்றது? அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல இந்திய எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 15 அதே மாதிரி பாரதிய அதிநியம் சாட்சிதம் பிரிவு 15 விஷயத்துல படி ஒரு விஷயத்துல பொறுத்தவரை அதாவது வேணுமென்று இல்ல தற்செயலா அப்படிங்கிறது போது அது தெரியாத பட்சத்துல ப்ரீவியஸ்ல எடுத்து பார்ப்பாங்க. அதாவது எப்படி நான் உதாரணத்துக்கு 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு நான் ஒருத்தவர் ரமன்றாரு, இவர் தன்னுடைய ஊழியருக்கு விஷம் கொடுத்து விட்டாரு, அதனால இவரை நாங்க கொண்டு விட்டோம், இவரை அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணாப்ல அப்படின்னு. அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் விஷயத்துல நடந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க ப்ரீவியஸ்ல. அப்ப அது இருந்துச்சுன்னா இது வேணும்னு தான் பண்ணிருக்காங்க, இதை விட வேற எதுவும் இன்னும் தேவையில்லை, நிரூபிக்க தேவையில்லை. அதே மாதிரி இப்போ 2வது ஒரு விஷயம், இவங்க காப்பீட்டு தொகைக்காக என்ன பண்றாங்க, தன்னோட வீட்டை எரிச்சிட்டாங்க. அப்ப ப்ரீவியஸ்ல எடுத்து வைப்பாங்க, வேற இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இதே மாதிரி வீட்டை எரித்தார்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரீவியஸ் கேஸ் ப்ரீவியஸ் ரிலேட்டட வச்சு அந்த செக்ஷன் 15ல இந்த தவறு செய்திருக்கலாம் இல்ல செய்திருக்க முடியாது என்பதை என்ன பண்றாங்க, காட்டப்படக்கூடியதா இருக்கிறது தான் செக்ஷன் 15. மெயினா இது இன்டென்சியலா பண்றதா இல்ல வித்தவுட் இன்டென்ஷன், அதாவது என்ன தற்செயலா நடந்தது, இது வேணும்னு நடக்கிற திட்டமிட்டு நடக்கிற அப்படிங்கிறதையும் காட்டக்கூடியதா இருக்கு. சாட்சிகள் ஒரு விஷயத்துல நமக்கு தெளிவாக எதுவும் கிடைக்காத பட்சத்துல